வரலாற்று புத்தகத்தை திரும்பி பார்க்கும்போது, அதுல நிறைய அரசர்களின் பெயர் இருந்தது. அதுல ஒரு பக்கத்துல இருந்தது தான் அந்த அரசனுடைய பெயர். பல போர்களைக் கண்ட அந்த அரசனுக்கு இந்த தெற்காசிய கண்டமே அடிமையாயிருந்தது. போர்க்களத்துல சிந்தின ரத்தமும், வாளோடு வாள் மோதுற சத்தமும் அவன் பேரை சொல்லிக்கிட்டே இருந்தது. அவனுடைய வாள் கூட மண்ணை பார்க்காது, விண்ணைத்தான் பார்க்கும். அப்பேற்பட்ட அந்த அரசனை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் காண்பது காவியத் தலைவன். நான் சசிகுமார். கலையை எடுக்கிற மாதிரி எதிரிகளின் தலையை எடுக்கும்போது தான் அவங்களுக்கு தெரிஞ்சது அவனுடைய பெயர். ஆமா, அவனுடைய பெயர் ராஜேந்திர சோழன். எதிரிகள் அவனுடைய வாளுக்கு இரையாகும் போதுதான் தெரிஞ்சுக்கிட்டாங்க அவனுடைய அப்பா பேரு ராஜ சோழன். அவன் தன்னோட வரலாற பக்கத்துல எழுத ஆரம்பிச்ச காலம் 1012. அப்போ அரசரா அவங்க அப்பா இருக்கும்போதே இணை அரசரா அவன் பதவி பெற்றான். அவன் வடக்குல படையெடுத்து சென்றதும், வெற்றி பெற்று வாகை சூடிக்கொண்டதும் வானத்துல இருக்கிற நிலா மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு. ஆனா அவன் அதுக்கு மேலேயும் வரலாறு படைக்க நினைச்சான். அதுக்காக காத்திருந்தான். அந்த காலமும் வந்தது. கடா படையெடுப்பு. யானையும் குதிரையும் மண்ணுல ஓட விடுற மாதிரி அல்ல அது. கடலையும் புயலையும் கடந்து அக்கரைக்கு போய் எதிரிகளை கலங்கடிச்ச கதை. இலங்கைக்கு படையெடுக்கிற மாதிரி இல்ல அது. இமாலய படையெடுப்பையே மிஞ்சினது. ஆமாம், கடா இப்போ இருக்கிற இடம் மலேசியா. அந்த இடத்துக்கு அவன் போக பல திட்டங்கள் வகுக்க வேண்டியது இருந்தது. அவன் தன்னோட கடல் படைய இன்னமும் மேம்படுத்த வேண்டியது இருந்தது. சூரியன்ல இருந்து வர கதிர்வீச்சு மாதிரி அவனும் அவன் படை வீரர்களும் கடல் அலைகளை கிழிச்சுக்கிட்டு போனாங்க. He is the king of Indian Ocean. ஒரு யானைக்கு மதம் பிடிச்சா என்ன ஆகும்னு நிலத்துல உள்ளவங்களுக்கு தெரியும். ஆனா அதே யானைய கடலுக்கு கொண்டு போனா என்ன ஆகும்? ராஜேந்திர சோழன் அதையும் கட்டுப்படுத்தினான். யானையோட தந்தத்தை விடவும் அவனுடைய கண்ணுல எரியிற தீ பந்தத்தோட ஒளி பெருசா இருந்தது. கடலை கடந்து அவன் அந்த கரைக்கு போனான். எதிரிய வீழ்த்தி அந்த கரைக்கு அவன்தான் சாம்ராட் ஆனான். ஆச்சரியத்தோடையும் ஆர்ப்பரிப்போடையும் அந்த ஊர் மக்கள் அவனுக்கு வைத்த பேருதான் கடாரம் கொண்டான். அவன் இந்தியாவுக்கு திரும்பி வரும்போது இந்திய கடலை அவனுக்கு வழிவிட்டது. அவன் அவனுடைய தலைநகரத்தை உருவாக்க ஆரம்பிச்சான். அதுக்கு பேரும் வச்சான் கங்கை கொண்ட சோழபுரம். கங்கை கொண்ட சோழபுரத்தில் அவன் ஒரு கோவிலையும் கட்ட ஆரம்பிச்சான். விண்ணவரும் மன்னவரும் வியக்க எத்திசையிலும் உள்ள ஆற்றையும் நீரையும் கொண்டு வந்து அந்த பரமனுக்கு படிசேவை செய்த ராஜ சோழனைப் போலவே ராஜேந்திர சோழனும் கோவிலை எழுப்பினான். அதுக்காக அவன் கங்கைக்கு போக வேண்டியது இருந்தது. குறுக்க வந்தவங்களுடைய குறவலையை அறுத்தான். வெற்றி வாகையை சூடி கங்கையோட திரும்பி வந்தான் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு. அவன் அடையாத போர் இல்ல, வீழ்த்தாத ஊர் இல்ல. எல்லா காத்துலயும் அவனுடைய பெயர்தான் ஒலித்து கொண்டே இருந்தது. அன்றொரு நாள் வடக்க இருந்த கஜினியோட கத்தியும் தெற்க இருந்த ராஜேந்திரனோட கத்தியும் மோதி இருந்தா இந்தியாவை பத்தி நாம பேசுற கதையே வேற. ஆனா கால புத்தகத்துல அதை எழுதுற நேரம் வரல. அது நடக்காமையே போனது. அவனுடைய கதை இதோட முடிஞ்சதா? இப்போ வருஷம் 2024.
இந்திய அரசு வெளியிட்ட தபால் தலையில அவனுடைய பெயர் இன்னமும் இருக்கு. இட் இஸ் த ப்ரூஃப் தட் த ஹிஸ்டரி நெவர் டை.